நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் எது தெரியுமா? ஒருவர் நம்மை ஏமாற்றுகின்றார் என்று தெரிந்தும் அவர் மாறிவிடுவார் என்று அவரை மீண்டும் நம்புவதுதான். உங்கள் முதுகில் குத்தியவர்கள் யாரும் அந்நியர்கள் கிடையாது. நீங்கள் உயிரென்று நினைத்து உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொண்ட அதே நபர்கள்தான். புத்தர் ஒருமுறை சொன்னார், உன் அமைதியை அடுத்தவன் கையில் கொடுக்காதே. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அடுத்தவன் கையில் கொடுத்துவிடு. அதை அவன் உடைக்கும் போது அழுது புலம்புகிறோம். இன்று இந்த வீடியோவில் ஏன் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது என்பதற்கான 5 கசப்பான உண்மைகளையும் அதற்கான தீர்வுகளையும் தெரிந்து கொள்ளலாம். இது உங்கள் மனதை காயப்படுத்தலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். முதலாவது, அன்பு. ஒரு முகமூடி. யாராவது உங்களிடம் அளவுக்கு அதிகமாக அன்பு காட்டினால் கொஞ்சம் உஷாராக இருங்கள். சர்க்கரை அதிகமாக உள்ள இடத்தில்தான் எறும்புகள் அதிகமாக வரும். அதே போல உங்களிடம் ஏதேனும் ஒரு ஆதாயம் இருப்பதால் தான் பலர் அன்பாக நடிக்கிறார்கள். உண்மையான அன்பு சத்தமில்லாமல் இருக்கும். போலியான அன்புதான் அதிகமாக வெளிப்படும். ஒரு மனிதனின் உண்மை குணம் அவன் கோபத்தில் இருக்கும் போதும் அவனுக்கு உங்களால் எந்த பயனும் இல்லாத போதும் தான் தெரியும். மேலும் பிறரது குறைகளை உங்களிடம் சொல்லும்போது ஒருவன் நாளை உங்கள் குறைகளையும் பிறரிடம் சொல்ல நேரிடும். அதனால் அவனை மாற்ற முயற்சிக்காதீர்கள். அமைதியாக நிற்க கற்றுக்கொள். இப்போது ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அவர்கள் உங்களை நேசிக்கிறார்களா அல்லது உங்களிடம் இருக்கும் ஏதேனும் ஒன்றையா? இரண்டாவது, உங்களை யாரும் காப்பாற்ற வரமாட்டார்கள். நீங்கள் கஷ்டத்தில் இருந்தால் யாராவது வந்து காப்பாற்றுவார்கள் என்று நம்புகிறீர்களா? இல்லை, அது ஒரு மாயை. சிலர் ஆறுதல் சொல்வார்கள், இன்னும் சிலர் ஆலோசனை கொடுப்பார்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போவது நீங்கள் மட்டும்தான். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் வழியை யாரும் முழுமையாக பகிர்ந்து கொள்ள முடியாது. அதனால் அதை மாற்றும் சக்தியும் உங்களுக்கு தான் இருக்கும். ஒரு நாள் நீங்கள் எழுந்து நிற்க முடிவெடுத்தால் அந்த நாளே உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். மூன்றாவது, எதிர்பார்ப்பு தான் யமன். நாம் அதிகமாக கலங்குவது துரோகத்தால் அல்ல, எதிர்பார்ப்பால் தான். நாம் அவனுக்கு இவ்வளவு செய்தோம், அவன் எனக்கு இதை கூட செய்ய மாட்டானா? இந்த ஒரு கேள்விதான் உங்கள் நிம்மதியை கெடுக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்வது உங்கள் குணம். ஆனால் அவர் உங்களுக்கு திரும்ப செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது உங்கள் அறியாமை. இந்த உலகம் ஒரு வியாபார களம். இங்கே லாபம் இல்லாமல் யாரும் எதையும் செய்ய மாட்டார்கள். எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்கள். ஏமாற்றங்கள் தானாகவே மறைந்துவிடும். மிகவும் கசப்பான 4வது உண்மை, நீ எல்லாருக்கும் முக்கியமில்லை. நீங்கள் ஒருவரை உயிராகவும் உலகமாகவும் நினைக்கலாம், ஆனால் அவர்களுக்கு நீங்கள் ஒரு சிறிய பகுதியாகத்தான் இருக்கக்கூடும். நாம் காயப்படுவது அவர்கள் நாம் நினைக்கும் அளவிற்கு முக்கியமா என்று நினைத்து பார்ப்பதுதான். ஒவ்வொருவரும் அவர்களினுடைய வாழ்க்கை முக்கியம். அதனால்தான் உங்களை மதிக்காத இடத்தில் நீங்கள் உங்களை இழக்காதீர்கள். உங்களை நீங்கள் மதிக்க ஆரம்பித்தால் உங்கள் மதிப்பு தானாகவே உயரும். இறுதியான மற்றும் 5வது உண்மை, கட்டுப்பாடு. நினைவில் கொள்ளுங்கள், அதிகமாக பேசும் இடத்தில் மதிப்பு குறையும். புத்தர் சொல்கிறார், நாவை கட்டுப்படுத்துபவனே உண்மையான அறிவாளி. உங்களுக்கு நீங்களே உண்மையாக இல்லை என்றால் மற்றவர்கள் உங்களுக்கு உண்மையாக இருப்பார்கள் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? உங்கள் திட்டங்களை வெளியே சொல்லாதீர்கள். உங்கள் வெற்றியை மட்டும் காட்டுங்கள். இப்பொழுது இதற்கான தீர்வு என்னவென்றால், யாரையுமே நம்பக்கூடாதா? எல்லாரையும் சந்தேகப்பட வேண்டுமா? நியாயமான கேள்விதான். ஆனால் நிச்சயமாக அப்படி இல்லை. தண்ணீரில் தாமரையிலேயே இருப்பதை போல இருங்கள். தண்ணீரோடு ஒட்டி இருக்கும், ஆனால் ஒட்டாது. மக்களுடன் பழகுங்கள், அன்பு காட்டுங்கள், ஆனால் அவர்களை உங்கள் ஆன்மாக்குள் அதை அனுமதிக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை ரிமோட் கண்ட்ரோலை உங்கள் கையிலேயே வைத்திருங்கள். உங்களை ஒருவன் காயப்படுத்துகின்றான் என்றால் அவன் தவறு. ஆனால் அவன் மீண்டும் உங்களை காயப்படுத்த அனுமதித்தால் அது உங்கள் தவறுதான்.